இந்த பிட்புல் வகைரா வந்து ரொம்ப மோசமான இதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சரி சரி சரி. ஐயோ பாருங்க, சும்மா கும்முன்னு வந்திருக்காங்க குட்டிங்க. இதெல்லாம் வந்து பிட்புல் குட்டியெல்லாம் தயாராக இருக்கு. பார்த்துங்க. பாப்பா பாப்பா குட்டி நிறைய இருக்கு, பிடிச்சி உள்ள விட முடியாது. இந்த பாருங்க. ஏய் லாரா லாராங்க. ஏய் குட்டி குட்டி அப்படி குட்டி உள்ள வேண்டாம். பாருங்க, இதான் நம்ம செல்ல குட்டிங்க. ஏய் வாங்க, ஏய் இங்கே வாங்க வாங்க. ஏய் கிரேட் எல்லாமே சோ குவாலிட்டி கிரேட் தான். பாருங்க கலர், இதை கலருக்கு தான். இதில் பியூர் கருப்பாக இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டு. ஒன்று இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரேட்டு வரும். அந்த சாம்பல் நிற கலருக்கு தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். பாக்கி இதெல்லாம் நல்ல ரேட்டு போகிற குட்டி. ஒரு ஒரு 50 ஆடு மாடு ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறது சரி. இது ஒரு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போட்டுச்சுன்னா அந்த 50 ஆட்டுக்கு மாடுக்கு சரிப்பா. சரி சரி சரி. உள்ள விடு, இதெல்லாம் உள்ள விடு. உள்ள உள்ளப்பா. இது அப்பா ரொம்ப பெருசு. என்ன தங்கம் இது ரொம்ப பியூரா. அதான் அந்த வெள்ளை இருக்குல்ல, அந்த கழுத்தில் வெள்ளை, இந்த காலில் வெள்ளை எல்லாமே ரொம்ப ஒரு மொட்டை கருப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டு போகும். இந்த மாதிரி நன்றியுள்ள ஜீவன் நாயின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் நிறையா நன்றிகளை வளர்க்குறேன். எனக்கு என்ன ஒரு கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னா, ஏய் உள்ளப்போ, இந்த கொரோனா நேரத்தில் வந்து இதுகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்து கொண்டு வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம கூட கரிமீன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ருவோம், வெறுஞ்சோறு கூட சாப்பிட்ருவோம். இந்த 2 வருஷமும் இந்த கொரோனா நேரத்தில் இதுகளுக்கு நான் சாப்பாடு தேடி கொண்டாந்து போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டேன். இல்லை அவ்வளோ. அதனால் குடிச்ச குட்டிகளை அப்படி மாற்றிக்கிறோம். அது மாதிரி மருந்து மாத்திரை போடும்போதும் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்காக அந்த வேலை செஞ்சு. இங்கே எத்தனை பேர் இதுக்காக இருக்காங்க? இதுக்காக வந்து ஒரு குடும்பமே இருக்குது. பார்க்குறீங்களா? அவுத்தோடவா நான் பார்த்தேன். கடிக்காது, மேலே வந்து ஏறும். ஒன்று தான் வரும், அதுக்கு 2 கிடக்கு. என்ன பண்ணுறது லாரா? என்னையவே தள்ள போகுது. ஐய் ஐ ஐ ஐ ஐ ஏன் கத்துற? சட்டம் இருக்கா? போ போய் விளையாடு போ. இதுக்கெல்லாம் வந்து கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஒரு நேரம் போல் இருக்காது. நான் முறையாக வந்து எல்லாத்துக்குமே ஊசி போட்டு முறைப்படி நாங்கள் வளர்க்குறோம். இன்னும் முதலீடு போட்டு இன்னும் நான் முதல் பார்க்க ஆரம்பிக்கலை. இது இருக்கிற வரைக்கும் நல்லா வளர்த்து வச்சிட்டோம். இப்போ தான் முதல்ல 2 குட்டி போட்டிருக்கு. நீ வரிசையாக ஒன்று ஒன்றா சேல்ஸ் ஆகும்.